வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க அது சார்ந்த பரபரப்பும் பெருகி வருகிறது. அது சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக விடை திறந்து வருகிறது. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி என்று சில மாதங்களுக்கு முன்பாகவே தெரிந்தது. இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, காங்கிரஸ் உடைய பிரதமர் வேட்பாளர் அல்ல ராகுல் காந்தி, மாறாக அந்த கட்சியின் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் ராகுல் காந்தியை அதனது பிரதமர் வேட்பாளராக தேர்தலுக்கு முன்பு அறிவிக்காது என்ற நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இதை தாண்டி தமிழகம் சார்ந்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தேசிய அளவில் மொத்தம் எத்தனை அணிகள், தமிழகத்தில் இன்னும் எத்தனை அணிகள், மொத்தமாக எத்தனை அணிகள் களமிறங்க இருக்கின்றன? இது சார்ந்த கேள்விகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் விடை தெரியும். அது மட்டுமல்லாது ஃபைனல் லோக்சபா தேர்தல் அப்படின்னா ராஜ்யசபா தேர்தல் அதற்கான செமிஃபைனலாக பார்க்கப்படுகிறது. யார் யாரோட கூட்டணி அமைப்பார்கள், இதற்கான சமிக்ஞைகள் எல்லாம் அப்பொழுது தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் பிரசன்னா இணைகிறார். பாரதிய ஜனதாவின் திரு KT ராகவன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படக்கூடிய திரு மாணிக் தாகூர் MP அவர்களும் டெல்லியில் இருந்து இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி திண்டுக்கல்லில் இருந்து இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு மாணிக் தாகூர் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முடிவு உங்க கட்சியிலையும் பலருடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில வந்திருக்கிறதோ? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி அறிவிக்கப்படுவார் அப்படின்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. உங்கள் கட்சி தலைவர்கள் பலரை அதைத்தான் சொல்லி வந்தார்கள். சிதம்பரம் கூட அறிவிக்கப்படணும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்லி வந்த நிலையில பிரதமர் வேட்பாளர் அல்ல ராகுல் காந்தி, பிரச்சார குழுவின் தலைவர் அப்படின்னு மட்டுமே அறிவிப்பு வந்திருக்கிறது. கட்சிக்குள்ளேயே ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. இது ஏமாற்றம் என்று கூற முடியாது. என்னை பொறுத்தமட்டிலே இது ஒரு படி அடுத்த படிக்கு சென்றிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே அவர் எப்பொழுதெல்லாம் கடினமான சூழ்நிலை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கட்சிக்கு நல்ல விதத்திலே, கட்சிக்கு தலைமை ஏற்கின்ற விதத்திலே, எந்த ஒரு ரிஸ்காக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்தமட்டிலே எந்த ஒரு பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி அதனை சந்திக்கக்கூடிய தைரியத்தோடு திகழக்கூடிய ஒரு தலைவர். அவரை பொறுத்தமட்டிலே அவர் தலைமை ஏற்று இந்த லோக்சபா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இதை அருமையாக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ரிஸ்க தான் நீங்க எடுக்கலையோ அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக அல்ல ஒரு காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளரை தக்க நேரத்தில் அறிவிக்கும் என்று சொன்னவர் வேறு யாரும் அல்ல, உங்கள் கட்சி தலைவர் சோனியா காந்தி. ஆனால் இப்பொழுது அறிவிக்க மாட்டோம், முன்பு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அறிவிப்போம் என்று முன்பு இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்பாக அதாவது மாநில தேர்தல் முடிவுகள் வந்த தருணத்தில் சோனியா காந்தி சொன்னார். அன்னைக்கு இன்னைக்கு என்ன மாறியது? இல்ல, நீங்க உங்களை பொறுத்த மட்டும் நாம் அதாவது யார் இந்த பிரச்சாரத்தை தலைமை ஏற்று நடத்துகிறாரோ அவர்தான் பிரதமராக வேண்டும். அவருடைய முகத்தை காட்டித்தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். அதனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது ராகுல் காந்தி அவர்களை காட்டியும் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையை ஏற்கவும் அவர் ஏற்று நடத்த போகிறார். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் என்னை போன்ற பலருடைய எண்ணமும் இதாகத்தான் இருக்கிறது. யார் தலைமையேற்று நடத்துகிறார்களோ இது ஒரு ரன்னிங் ரேஸை போல, அங்கு சென்றவுடன் தான் நீங்கள் முதலிடத்திலே வந்தீர்களா அல்லது வேறொருவர் வந்தாரா என்பது தெரியும். அதற்கான முயற்சியிலே தலைமையேற்று செல்வதற்காக, அதாவது ரிலே ரேஸை போல ஒரு தலைமையேற்று செல்வதற்காக தைரியத்தோடு வந்திருக்கிறார், தலைமை ஏற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே மிகவும் இருண்ட நேரமாக காட்டுகின்ற நேரத்திலே இப்படி ஒரு தைரியமான முடிவை எடுப்பது என்பது வரவேற்கப்படக்கூடியது. வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் கட்சி தலைவர் தான் நான் கோட் பண்றேன். People need not worry, as at an opportune time the name of the prime ministerial candidate will be announced. Prime minister announce பண்ணனும் சொல்ல, prime ministerial candidate யார் என்று அறிவிக்கப்படுவார் என்று சோனியா காந்தி சொல்லி இருக்கிறார். அன்னைக்கு இன்னைக்கு என்ன மாறியது? இந்த முடிவை நீங்க ஒரு மாசத்துக்கு முன்பாகவே சொல்றீங்க, அறிவிப்போம் பிரதமர் வேட்பாளர் இவர்தான் சொல்லி தேர்தலை சந்திப்போம்னு சொல்றீங்க. ஆனால் இப்ப எடுக்கல, அந்த அறிவிப்பை விடுக்கல அப்படிங்கும் பொழுது எதற்கோ தயங்குறீங்கன்னு தானே அர்த்தம்.
ஒரு தயக்கமும் கிடையாது. அதாவது அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூறியதை மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். தகுந்த நேரத்திலே அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது. தேர்தலை யார் தலைமையேற்று நடத்தப் போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யார் இந்த தேர்தலை தலைமையேற்று இந்த அணியை தலைமையேற்று செல்லப் போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யார் இந்த அரசுக்கு தலைமையேற்பார் என்பதனையும் சரியான நேரத்திலே தெளிவுபடுத்தப்படும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு எடுத்த முடிவுதான் அன்று அவர்களுடைய எண்ணமாக இருந்தது என்றால், நாங்கள் எப்பொழுதும் போல காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு பிறகுதான் நாடாளுமன்ற குழு கூடித்தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதில் வந்திருக்க கூடும். ஆனால் பிரதமர் வேட்பாளராக ஒருவரை அறிவிக்கிறதுக்கான ஒரு மனநிலையில் இருந்ததால் தான் இந்த ஒரு பதில் சொல்லப்பட்டதாக அன்று அத்தனை செய்தி தொடர்பாளர்களாலும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வேற லைன்ஸ் எடுக்கப்படுகிறது. மீண்டும் உங்கள்கிட்ட வரேன், நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட வரேன். மோடி கூட முதல்ல பிரச்சார குழு தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட மிக தெளிவாகிறது, அவர்தான் ஃபேஸ் ஆஃப் த காங்கிரஸ் இன் தி எலெக்ஷன்ஸ், அவர்தான் அந்த கட்சி வெற்றி பெற்றால் பிரதமராக கூடும் என்று. இது ராகுல் வெர்சஸ் மோடி ஃபைட் என்பது மிக தெளிவாகிறது. எனும் பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டிய தருணம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. எங்களுக்கு என்ன சொல்லு, நாங்க இன்னும் கேட்டா காங்கிரஸ்காரங்க டிசப்பாயிண்ட் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. we are slightly disappointed. ஏன்னா பிகாஸ் நாங்க ராகுல் காந்தி தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் டெல்லியில நடக்கிற தேர்தலில் அவருடைய பேச்சுக்கள், அவர் பேசும்பொழுது மக்களுடைய அந்த ஆதரவு இருந்தது பாருங்க. கெஞ்ச வேண்டியதா போச்சு. ஷீலா தீட்சித் முதலமைச்சர் அவர்கள், இருங்க ராகுல் காந்தி பேச போறாரு, தயவு செஞ்சு போயிடாதீங்கன்னு கெஞ்சினாங்க. ராகுல் காந்தியோட ட்ராக் ரெக்கார்டும் கூட கடந்த காலம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதனால ராகுல் காந்தி எதிர்க்க நரேந்திர மோடி எதிர்க்க நிக்க வைப்பார் என்று சொன்னால் நரேந்திர மோடி அஜாத சத்ருவாக இருப்பார். எதிரிகளே இல்லாத நரேந்திர மோடி இந்த தேர்தலை சந்திக்கின்ற நிலைமை வரும். ராகுல் காந்தி வந்தாலும் சரி உருவாயிட்டு ஒரு கேள்வி ஒரு பக்கம், அதைத்தான் பிரதானமாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு அதுல தெளிவாகத்தான் இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பது முறையல்ல, இந்திய ஜனநாயகம் அதை சொல்றதில்லை, நாடாளுமன்ற குழு கூடிதான் அதை முடிவெடுக்கும் அப்படிங்கிற அந்த முறையில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மாறா நீங்க தான் வேற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறீங்க. சரியாவே சொன்னீங்க. முதல்ல நான் சொல்றேன், அப்ப சோனியா காந்தி அவர்கள் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மக்களை பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது கூடவே ராகுல் காந்தி அப்ப இருந்தார். இந்த கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர். அப்ப சொன்னாங்க கரெக்டா நேரம் சரியான நேரத்தில் நாங்க அந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் அதை கோடிட்டு இப்ப காமிச்சீங்க. சரியான நேரம் தேர்தல். நான் என்ன சொல்றேன், அவர்கள் பிரதம வேட்பாளரை தேர்ந்தெடுத்து சொல்ல போறாங்களோ தேர்தலுக்கு முன்னாடி இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய சப்ஜெக்ட். நாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களை பொறுத்தவரை நரேந்திர மோடி பிரதம வேட்பாளர், அவரை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம் என்பது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அப்படிலாம் செஞ்சதே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அப்படி இல்ல. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது அதற்கான முயற்சியெல்லாம் அந்துல எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அந்த வரலாறு எடுத்து பார்க்கணும். இந்திரா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண அப்பெல்லாம் நடந்திருக்குது. அது முயற்சி எல்லாம் செஞ்சிருக்காங்க, காங்கிரஸை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் நிலைமை ராகுல் காந்தியை சொல்லும் பொழுது வாக்குகளை கிடைக்குமா என்று சொன்னால், சமீபத்திலே நடைபெற்ற கருத்து கணிப்புகள் எதுவாக இருந்தாலும், அது CNN IBN நடத்தின கருத்து கணிப்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சார், நரேந்திர மோடிக்கு 58% சொல்றாங்க, கெஜ்ரிவாலுக்கு 25% சொன்னாங்க, ராகுல் காந்திக்கு 3.7% சொல்றாங்க. பார்த்ததே சொல்றேன், நானும் தான் அந்த செய்தியை பார்த்தேன். அந்த கணிப்போட அந்த பகுதியை ஏத்துக்கிறீங்க. கெஜ்ரிவாலுக்கு கணிசமா அர்பன் பாகிஸ்தான் ஆதரவு பெருகி நரேந்திர மோடி அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தது முதல் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வந்தது, அந்த இடத்துல கூட ராகுல் காந்திக்கு 3.7 தான் சொல்றாங்க. நீங்க தமிழ்நாட்டில இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எந்த கருத்து கணிப்பு நடத்தினாலும் கூட ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தா தானே சார் அவங்க சொல்ல முடியும். 3.7 வருது மக்கள் சொல்றாங்க, கருத்து கணிப்பு சொல்லுதுன்னா அவர்களுக்கு ஆதரவான பல பத்திரிகை இதே தான் சொல்லுதுன்னா அவருக்கு எப்படிதான் தெரியும்? அதே கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய மற்றொரு பகுதியை பத்தி நீங்க கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி மோடி இதை தாண்டி பல கோணங்களும் இருக்கிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சார குழுவின் தலைவராக இருப்பார். அது ஏறத்தாழ ஒரு சமிஞ்சை என்றே காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாலும் கூட, அவர்தான் அடுத்த பிரதமர், காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் அப்படிங்கிறதுக்கான சமிஞ்சை என்று சொன்னாலும் கூட, அவர் பிரதமர் வேட்பாளராக இந்த தருணத்தில் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். தமிழ்நாட்டை மையப்படுத்திய பல்வேறு விஷயங்களை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் பிரதானமாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம்.
ஆயுத நிகழ்ச்சி தொடர்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அது சார்ந்த பரபரப்பு பெருகி இருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு முன்னோட்டமாக ராஜ்யசபா தேர்தல், தமிழகம் சந்திக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் பார்க்கப்படுகிறது. எத்தனை அணிகள் தமிழ்நாட்டில்? 3 அணிகளா, 4 அணிகளா? 3வது அணி எது? இந்த 3வது அணி யாரிடம் போகக்கூடிய அணி என்ற கேள்வி எல்லாம் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதைத்தான் நான் திரு பிரசன்னா கிட்ட கேட்க இருக்கின்றேன். திமுக பொருளாளர் இன்னைக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதுல 3வது அணி பலமாக தேர்தலுக்கு பிறகு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். 3வது அணிக்கான முயற்சியை இடதுசாரிகள் செய்து வருகிறார்கள். அதிமுக, சமாஜ்வாதி மாதிரி பல கட்சிகளை இணைக்க முயற்சி செய்றாங்க. ஸ்டாலின் குறிப்பிடுற அணி அந்த அணி இல்லையோ, வேற அணியோ? நிச்சயமாக இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஒரு தெளிந்த நீரோடையாக, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாரத பிரதமருக்கு என்ன தெளிவான நோக்கமும் பார்வையும் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட பார்வையில் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். ஒரு பாரத பிரதமர் வேட்பாளர் உருவாரோ தமிழ்நாட்டில்? வரலாம், நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி தான் இதுல, நீங்க சொன்ன அந்த விவாதத்திற்கு அப்பாற்பட்டு நான் சொல்ல வர இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக மற்றும் காங்கிரஸ், அதிமுக என்று பல அணிகள் பிரிந்திருக்கின்றன. இன்னைக்கு நீங்க இந்த பேட்டியோட ஆனந்த விகடன் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அசாதாரண வெற்றி எங்க இருக்கும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஆனந்த விகடன் எழுதியிருக்கு. அதுல சொல்லப்படுகிற கட்சிகள் வரிசைப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் மற்றும் இருக்கிற சிறுபான்மையின மக்களினுடைய பிரதிநிதிகளாக கருதப்படுகிற மற்ற ஏனைய கட்சிகள் இணைகிற போது மிகப்பெரிய வெற்றி இலக்கை பெறக்கூடியதாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கூட்டணி. அதை ஒன்றும் அறியாதவர் அல்ல ஜெயலலிதா என்று எழுதியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு ஏற்கனவே ஏறக்குறைய எல்லா இயக்கங்களும் சரி, எல்லா சிறுபான்மையின மக்களும் சரி, தலித் மக்களும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதியாக இருந்தாலும் சரி, அந்த மக்களை அரவணைக்கிற மக்களாக இருந்தாலும் சரி. இதே காலத்துல இதெல்லாம் நிறைய குறிப்பிட்டிருக்கீங்க. என்னுடைய கேள்வி இதுதான். 3வது அணி பற்றி திமுக பொருளாளர் சொல்வது குறிப்பிடத்தக்கது. அந்த 3வது அணி அப்படின்னு அவர் சொல்வது சகோதரி பாலபாரதி அவர்களுடைய கட்சி செய்யக்கூடிய முயற்சியில் நடக்கக்கூடியதா? அது வல்லாததா? அது வல்லாது. அவங்க சேர்க்கிறது, நான் அவங்க கிட்ட, பாலபாரதி அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இங்க அம்மாவை ஏத்துக்கிறாங்க, இங்க ஜெயலலிதா அம்மையாரை ஏத்துக்கிறாங்க, அங்க மம்தா வேணாங்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க வெட்டுறாங்கிறாங்க. இங்க இவங்க என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சினாங்களா? ஆக இங்க அவங்க ஏற்படுத்தி அந்த 3வது கூட்டணி அங்க ஏற்படுத்துறாங்க இல்லையா, அது எந்த வகையில நிலைநிறுத்தக்கூடியது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்களும் அதே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறவர்கள், மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறார். நீங்க ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கொள்ளுகிற இன்றைக்கு இருக்கிற தமிழக கம்யூனிஸ்டுகள் ஏன் மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க அங்க கூடியிருக்கிற கூட்டங்கள் எல்லாம் இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க? நான் 3வது அணியை தலைமையேற்று நடத்துவேன், என்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு. அவங்க நிச்சயமா, நான் இல்ல முடிச்சிடறேன். அப்படி இந்த கனவு நான் முடிக்கல. அந்த கனவில் இருக்கிற இந்த அம்மையார் 3வது அணி சார்பாக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் தம்பிதுரை அவர்கள் பேசுகிறார். அவர் பேசிய பேச்சினுடைய தொகுப்பை பார்க்கிற போது உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவிற்கு இவருடைய உள்மனத ஆசை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு இந்த கருத்தோடு மரியாதைக்குரிய துக்ளக்கினுடைய ஆசிரியர் சோ அவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பேசுகிறார். ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சோ அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் என்ன உறவு என்பதை பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். அதை போலவே சோ அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன உடன்பாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் சொல்லுகிறார், ஒன்று பாஜகவினுடைய தலைமையில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவதற்கு இந்த அம்மையார் ஒத்துழைக்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அம்மையார் பாரத பிரதமராவதற்கு நரேந்திர மோடியும் பாஜகவும் ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய கருத்து. நான் முடிச்சறேன். ஆக இந்த கூட்டணியில மதச்சார்பின்மை இல்லாத ஒரு கூட்டணி என்று சொல்லப்படுகிற கூட்டணிக்கு நாங்கள் எல்லோரும் வருகிறோம் என்று இங்கேயும் துண்டை போட்டுவிட்டு இவர்கள் பேசுகிற இந்த நிலைப்பாடு அதிமுகவுடைய நிலைப்பாடாவோ பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடாவோ எப்படி பார்க்க முடியும்? நிச்சயமா பார்க்க முடியாது. ஆனால் அந்த 2 இயக்கங்களும் அவரை ராஜகுரு என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். பாஜக சொல்லியிருக்கிறது, அதிமுக சொல்லியிருக்கிறதா, வார்த்தையாக சொல்லியிருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. நான் இந்த நிலையில பாலபாரதி அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்கள் அமைக்கிறது தான் 3வது அணி அல்ல, அதை தாண்டிய 3வது அணிக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க அதிமுக, ஜேடியு, எஸ்பி இந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தினீங்க. அதுல இல்லாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் திமுக குறிப்பிடுகிறதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது? பாலபாரதி, உங்களுடைய கருத்து?
இல்ல, திமுக சகோதரர் பிரசன்னா ஒரு கேள்வி கேட்டாரு. ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கிற இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி ஏன் ஏத்துக்கலன்னு சொல்லி கேட்டாரு. நான் அவர்கிட்ட அதே கேள்வியை கேட்கிறேன். மம்தா பானர்ஜி இவ்வளவு ஆதரிக்கிற நீங்க ஏன் ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? திமுக ஏன் ஜெயலலிதா அம்மாவை ஏத்துக்கல? நிச்சயமா இடதுசாரி கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு மாற்று கட்சிகளினுடைய அணிவகுப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தலைநகர் டெல்லியில நடந்த இடதுசாரிகளினுடைய மதநல்லிணக்க மாநாட்டிற்கு பல கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் அதிமுக உள்ளிட்ட பல மாநிலத்தினுடைய கட்சிகள் வந்து கலந்துகிட்டாங்க. ஆகவே இப்ப வந்து காங்கிரஸ்னா ராகுல், நீங்க எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கலையோ அதை பற்றி அது இல்ல. திமுகவுக்கு ஏன் கொடுக்கல? நீங்க நேற்று வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இருந்திருக்கிறீங்க. ஏற்கனவே பாஜகவினுடைய ஆட்சியிலையும் நீங்க கூட்டணி ஆட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதே கூட்டணியில இருக்கு. நீங்க அழைத்திருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் அங்கமே வைக்கிறது. நல்லா இருக்கு. இல்ல 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 திமுகவுக்கு ஒரு கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக ஆட்சியிலையும் நீங்க அங்க வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் ஆட்சியிலையும் அங்க வச்சிருக்கிறீங்க. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் மக்களை எவ்வளவு தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்குதோ அத்தனைக்கும் திமுகவும் ஒரு காரணம். அத்தனை ஊழலுக்கும் திமுகவும் நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்க. இப்ப வந்து புதிய, அதாவது நாங்க வந்து மாநிலத்துல மதச்சார்பற்ற ஒரு கட்சியாக ஒரு அணியாக அமைக்க போறோம்னு சொன்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்புறம் எப்படி சாதாரண வாக்காளர் ஏற்றுக்கொள்வார்? இந்த சில கேள்விகளை வச்சிருக்கீங்க பிரசன்னா. இதை தாண்டிய சில கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது பிரசன்னா. நிச்சயமா அம்மா அவர்கள் சொன்னது போல மம்தா பானர்ஜியை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்னா அப்ப நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கறதும் தெளிவா சொல்லிட்டீங்க. நாங்க அம்மையாரையும் ஏத்துக்க போறதில்லை. ஏன்னா அம்மையாருடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒன்றல்ல. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்திலே நம்முடைய பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைத்திருக்கிறார். சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார். அது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு உகந்தது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவரோடு நாங்கள் இரண்டாவது, மத்தியில் நாங்கள் 10 ஆண்டு காங்கிரஸோடு இருந்தோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை வரிசைப்படுத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு மத்தியத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற, இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரவாயிலிருந்து துறைமுகத்திற்கு வருகிறது திட்டம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் காங்கிரஸ் ஆட்சியால் கொண்டு வர இல்ல முடிச்சாரு. அந்த திட்டத்தை முடக்குகிறது இந்த அரசு. ஆக அதை நீங்க வரவேற்கிறீங்களா? ஆக மக்களுக்கு எதையெல்லாம் நீங்க பாஜகவோட நாங்க கூட்டணி இருந்தோம் சொல்றீங்க இல்லையா? ஆமாம் இருந்தோம். அப்ப எதன் அடிப்படையில் என்று சொன்னால் ஒரு காமன் அஜெண்டா, எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் அதில் சேரக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி அந்த கூட்டணியில் இருந்தோம். மதவாத கருத்துக்கள் எந்த இடத்திலும் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதிலே தலைவர் கலைஞர் அவர்களும் இயக்கமும் தெளிவாக இருக்கு. நீங்க திமுக வந்து மத்திய ஆட்சியில இருந்தீங்களே, மத்திய அரசுக்கு உட்பட்ட வங்கிகள்ல புதிய வேலை வாய்ப்பு உண்டா? இன்கம் டாக்ஸ் துறையில வேலை வாய்ப்பு உண்டா? ரயில்வே துறையில வேலை வாய்ப்பு உண்டா? குரூப் சி, டி இந்த பிரிவுகளை பூரா நீங்க அழிச்சிட்டீங்க. கான்ட்ராக்ட் முறையில ஒரு அத்த கூலிகளாக மத்திய அரசு துறையில் அத்த கூலிகளாக வேலை பார்க்கக்கூடிய நியமனத்தை கொண்டு வந்தது யாரு? நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. வங்கியை தனியார் கிட்ட கொடுத்தது யாரு? நீங்க திமுகவும் இருந்த ஆட்சி தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இத்தனையும் பண்ணிட்டு மாநில அரசு இடஒதுக்கீட்டுக்கு ஊந்ததாக இல்லைன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்களே, இது நியாயமான நான் கேட்கிறேன். உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். பார்வையற்ற பட்டதாரிகள் வேலை கேட்டு போராடிய போது அந்த முக்கியமான விஷயம் சுடுகாட்டிலே கொண்டு போய் விட்டது அம்மையார். அந்த அம்மையாருக்கு நீங்க கூட்டணிகள் பத்தி பேசி வரோம், பிரதமர் வேட்பாளரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்களும் இது சார்ந்த ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு போறதுக்கு முன்னாடி. திமுக கூட்டணியிலேயே ஜெயலலிதா பிரதமராவது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற கருத்து இருக்குதா இல்லையா? திமுக கூட்டணியிலேயே ஜெயலலிதா பிரதமராவது, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராவது நல்லதுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? இல்ல, இது எப்படி வந்து திமுக கூட்டணிக்குள்ளார எப்படி ஒரு தலைவர்? இதற்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில பதிவுகளை பார்க்கணும். அந்த பதிவு ஒரு தமிழரா ஜெயலலிதா பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தா உங்களுடைய ஓட்டும் உங்களுடைய வாய்ப்பும் என்னவாக இருக்கும்?
தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒரு இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை விட மகிழ்ச்சி அடைகிறது வேற எதுவும் இல்லை. கட்டாயமா நான் மகிழ்ச்சி அடைவேன், வரவேற்பேன். அதுல என்னுடைய ஆதரவு உண்டு. அர்த்தமில்லாத கேள்வின்னு சொன்னீங்க, அதுக்கான அர்த்தம் புரிந்திருக்கும். அவர் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் நிச்சயமாக அண்ணன் திருமாவளவன் அடிக்கோடிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டிலிருந்து தமிழகத்தின் சார்பாக ஒருவர் பிரதமராகிற போது அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று. நிச்சயமாக அது தமிழர் என்கிற அடிப்படையில் அம்மையாரையும் நாங்கள் தமிழராக பார்க்கிறோம், தலைவர் கலைஞர் அவர்களையும் தமிழராக பார்க்கலாம், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் நிச்சயமா நான் பதில் சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிக்கோடிட்ட வார்த்தை என்பது தமிழகத்திலிருந்து ஒரு தமிழர் பிரதமராக வருவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். கேள்வி என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது முழுமையான ஆதரவு இல்லை. அம்மையாருக்கு ஒரு நிமிஷம், அம்மையார் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னா நாங்க நேர ரெட்டலையில போய் அவர் ஆதரவு சொல்லியிருப்பாரு. இல்ல அதுவல்ல, இங்கே அவர் கேட்ட கேள்வி வேறு. ஜெயலலிதா பிரதமராக வேண்டாம் அவர் சொல்லவே இல்லையா, அதற்கு அவர் எதிர்ப்பே தெரிவிக்கல. கேள்வி அப்படிங்கிறது மிக தெளிவா ஜெயலலிதா பிரதமராவது வரவேற்கத்தக்கதா அப்படிங்கும்போது ஒரு தமிழர் பிரதமரானால் வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. கொள்கை ரீதியான பற்று என்பது வேறு, ஒரு திணித்தல் என்பது வேறு. உங்களுடைய கேள்வி ஜெயலலிதா இல்ல நான் முடிச்சிடறேன். ஜெயலலிதா பிரதமராக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்பது செய்தியாளருடைய கேள்வி. அதற்கு அவருடைய பதில் என்பது தமிழரின் சார்பாக தமிழகத்தினுடைய பிரதிநிதி ஒருவர் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காமராஜர் வந்தாலும் சரி, நான் ஜெயலலிதா வந்தால் ஏற்றுக்குவார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்க அடிப்படை தமிழர் என்கிற ஒரே ஒரு அடிக்கோடிட வேண்டிய வாதம் தானே தவிர ஜெயலலிதாவினுடைய கொள்கை சார்ந்த அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது எங்கள் கூட்டணியில் இல்லை. அவர் ஜெயலலிதா அந்த லிஸ்ட்ல இருந்து விலக்கி வச்சிடல அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா நீங்க என்ன கொள்கையின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கறதா முக்கியம். பாலபாரதி நீங்க ஏதோ கருத்து சொல்றீங்க. அதாவது இப்ப ஏற்கனவே இந்தியாவினுடைய பிரதமராக காங்கிரஸ் கட்சினா ராகுல், பாஜகனா மோடி, இவங்க 2 பேர் தான் பிரதமருக்குரிய எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு தான் இருக்கா? 120 கோடி மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட தலைவர் என்ன செய்ய முடியும்? ஆகவே பெரிய கடவுள்களாலேயே முடியாத காரியத்தை தனிப்பட்ட நபர்களால தலைவர்களால தீர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லி பாஜக இங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த முறை மாற்று கொள்கைதான் மிகச்சிறந்த தலைவராக இடதுசாரிகள் ஆதரிக்கக்கூடிய மாற்று அணிக்கு என்பது அமையும். அது விலைவாசியை உயர்த்தக்கூடாது. அதே போன்று ஒவ்வொரு கொள்கை, பொருளாதார கொள்கைன்னு எடுத்தாக்க மாற்று என்ன, இப்ப டீசல் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி கொள்கை வகுத்திருக்காங்க. இதற்கு மாற்று அணியில 3வது அணியில் நாங்க முடிவு செய்வோம். ஆகவே மக்களுக்கு மாற்று கொள்கை எதை செய்ய போகிறோம் என்பதுதான் அடுத்த தலைவராக தேர்தல் களத்திலே நிற்கும். இதுவரை இந்தியா சந்திக்காத ஒரு புதிய நாடாளுமன்ற தேர்தலாக அந்த தேர்தல் அமையும். ஆகவே ராகுலுக்கும் மோடிக்கு மட்டும்தான் 4 காய் 4 கை 5 கண்ணு, அவர்களுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த பழைய அரசியல் முறையே மாற்றப்பட வேண்டும். மாற்று கொள்கை என்ன? உங்க கூட்டணி என்ன வைக்கிறீங்க, இந்த கூட்டணி என்ன வைக்கிறீங்க? இதுவரைக்கும் பாஜக தலைவர் தான் மாற்றுகிறார்களே தவிர கொள்கையில நீங்க எங்க மாற்றி இருக்கீங்க? பாஜக மாற்று கொள்கை என்ன அறிவிச்சிருக்கிறீங்க? கூட்டணி அரசு வங்கியை தனியாருக்கு கொடுத்தப்போ பாஜக ஆதரிச்சது. பாஜக எதிர்கட்சியா இருந்துகிட்டு சென்ற இதே நாடாளுமன்றத்துல அவங்க வங்கியை தனியாருக்கு கொடுக்கலாம்னு ஆதரிச்சீங்க. இதே புதிய பொருளாதார கொள்கையில பாஜகவுக்கு மாற்று கொள்கை என்ன இருக்கு? அதே கொள்கையில நீங்களும் மாற்று கொள்கை என்ன நாங்க சொல்றேன். எப்படி இருக்கு? அம்மாவுக்கு எல்லா கொள்கையும் இருக்கு, அதனால அவங்க அம்மாவிடத்தில் பத்தி தான் பேசுறோம். ஆகவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் அமைக்கக்கூடிய 3வது அணியில் மாற்று கொள்கை தான் பிரதமர் வேட்பாளராக நிற்கும். அந்த மாற்று கொள்கை என்ன என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். கொள்கை சார்ந்ததாக இருக்குமா? இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கணும். கொள்கை சார்ந்ததாக இருக்குமா, இன்னும் தீவிரமாக தலைவர்கள் சார்ந்த ஒரு தேர்தலாக இது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி பிரதானப்படுகிறது. இதை தாண்டி தமிழகத்தில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை திரு மாணிக்காக அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன்.
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, பரபரப்பு பெருகிக் கொண்டிருக்கிறது. எத்தனை அணிகள் தமிழ்நாட்டில்? மூன்றாவது அணி அமையுமா? அது தேர்தலுக்கு முன்பாக அமையுமா, தேர்தலுக்கு பிறகு வலுப்பெறுமா? இது போன்ற கேள்விகள் பல எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சியின் திரு மாணிக் தாகூர் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன். பல கட்சிகள் தேர்தல் வியூகம் வகுக்க ஒரு பொதுவான எண்ணம் இருக்கிறது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய கட்சிகள் அதிமுக திமுக இவையெல்லாம் உங்களோட கூட்டணி மறுத்துவிட்ட நிலையில இன்று உங்களுக்கு கூட்டணிக்கு கட்சிகள் வரத்துக்கே ரொம்ப சிரமமான நிலை இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தனிமைப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் என்ற ஒரு எண்ணம். திரு மாணிக் தாகூர். அதற்கு முன்னாலே நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்றால் அருமைக்குரிய சகோதரர் ராகவன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதனை நான் அதாவது எப்பொழுதுமே இப்பொழுது நடந்த கருத்து கணிப்பிலே மிகப்பெரிய அளவிலே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு இருப்பதைப் போலவும் அந்த விதத்திலே மக்கள் ஓட்டளிப்பார்கள் என்றும் கூறிக்கொண்டிருந்தார். 2004 இதே போல கருத்து கணிப்பு நடைபெற்றது, 2009 இதே போல கருத்து கணிப்பு நடைபெற்றது. அப்பொழுது இந்தியா ஷைனிங் என்றும் அதுக்கு பின்னாலே ஸ்ட்ராங் இந்தியா என்றும் அத்வானி அவர்களுடைய பெயரிலே பிஜேபி சார்ந்த நண்பர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் வாக்குப்பெட்டிகள் திறக்கப்பட்ட பின்பு நடந்தது வேறையாக இருந்தது. அதே போல இந்த முறையும் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், அவர்கள் இப்படியே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மக்கள் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சி என்றுமே தனிமைப்பட்டது கிடையாது. கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சி தனிமைப்பட்டு விட்டதைப் போல ஒரு சூழ்நிலை உருவானது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அப்பொழுது மற்ற கட்சிகளை பொறுத்தமட்டிலே, அதாவது தேமுதிகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி எவ்வளவு முக்கியமான கட்சியாக மாறியது என்பதை உங்களுக்கு தெரியும். அதே போலவே காங்கிரஸ் கட்சி எந்தெந்த சூழ்நிலைகளே தனிமைப்பட்டதை போல உங்களுக்கு தெரிகிறதோ அப்பொழுது அது ஒரு பீனிக்ஸ் பறவையை போல மீண்டு வருவது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான பலம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே அதனுடைய பலம் என்பது அதனுடைய அமைதி. காங்கிரஸ் கட்சி அமைதியாக இருக்கும் பொழுதும் அது மிகப்பெரிய இக்கட்டில் இருப்பதை போன்ற மற்றவர்களுக்கு தெரிவது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய இயற்கையாகவே 128 ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய பலமாகவே இது இருந்திருக்கிறது. இது நீங்கள் நினைப்பதை போல காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்படவில்லை என்பதும், காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே மிக முக்கியமான பல முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்து முடித்ததற்கு பின்னாலே தமிழகத்திற்கும் நல்ல முடிவு வரும், நல்ல முயற்சி மேற்கொள்ளப்படும். அகில இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகின்ற தேர்தல் இந்தியாவிலே ஒரு அமைதியான நாடாக இந்தியா தொடர வேண்டும் என்றால் மதச்சார்பற்ற நாடாகவும் மதவாதிகளுடைய கையிலே இந்தியா செல்ல வேண்டாம் என்பதற்காகவும் மக்களிடம் வாக்கு கேட்கப் போகிறோம். அப்பொழுது மக்கள் நல்ல வாக்களிப்பார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான வகையிலே அதற்கு தலைமை ஏற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ரைட். காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற கருத்து ஊடகங்கள் தரப்பிலிருந்து மட்டும் வந்ததுல நிதியமைச்சர் சிதம்பரமும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத சுட்டிக்காட்டியாக வேண்டும். ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். மோடி அலை வீசுகிறது அப்படின்னு எல்லாம் உங்களால சொல்லிவிட முடியாது. அதற்கான செக் வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு ஆம் ஆத்மிக்கான செல்வாக்கும் பெரிய அளவுக்கு வளர்ந்து வருவதாகவும் அதை கண்டு பாரதிய ஜனதா அச்சமடைந்திருப்பதாகவும் சொல்லுங்க. எப்படிங்க? அதாவதுங்க, ஆம் ஆத்மி கட்சி இவ போட்டியிட்ட தொகுதியில் இருக்க சட்டமன்ற தொகுதிகள், வெற்றி பெற்ற இருக்க தொகுதி 78, அதுல டெல்லியில மொத்தம் இருக்கிற 7 தொகுதி தான். அதனால இந்தியாவில் 543 தொகுதிகள் இருக்கு. நீங்க ஒரு கருத்து கணிப்பு சுட்டி காட்டினீங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கறது ஆம் ஆத்மிக்கு அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் வருது. நாம பார்த்தோம் ஒரு நகரங்கள்ல ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு அந்த 8 நகரங்களை பற்றி போட்டிருக்கிறது. அதுல 25% செல்வாக்கு இருப்பதாக பார்த்தோம். நானும் படித்தேன். நான் சொல்வது, இந்த நாட்டுல 8 நகரங்கள்ல 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிற நாடு இந்தியா. அதனால அதையும் பார்க்கணும். இப்ப ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருக்கிற பயப்படாது. இந்த அம்மா இவங்க சொல்றாங்க பாருங்க, 3வது அணின்னு மரியாதைக்குரிய சகோதரி சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது. இவர்களை பார்த்து ஏன் பயப்படணும்? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியாவிலே 543 இடங்களிலே கம்யூனிஸ்டுக்கு இருக்கிற தொகுதி எவ்வளவு தெரியுமா? சிபிஎம் 16 சீட்டு,
அதே மாதிரி சிபிஐக்கு 4 சீட் நீங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை இருக்கு. பட்டியலிடலாமா? எனக்கு நீங்க ஆட்சியில் இல்லாத, உங்களுக்கு எம்பிக்கள் இல்லாத, எம்எல்ஏக்கள் இல்லாத மாநிலங்களை நான் மறுக்கலங்க. ஆனால் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் சொல்ற அளவுக்கு நாங்க இல்ல. இன்னைக்கு புதிய என்ன மாற்று சித்தாந்தம் இருக்குது உங்களுக்கு? நரேந்திர மோடிக்கு 4 கை இருக்குதா, ராகுல் காந்திக்கு 10 கை இருக்கான்னு கேக்குறாங்கல்ல. உங்களுக்கு நீங்க தான் இருக்கீங்களா? எச்சூரிய சொல்லுங்களேன் பிரைம் மினிஸ்டர், எப்படி செல்வாக்கு இருக்குன்னு பாப்போம் மக்கள் மத்தியில. கொள்கையை மையப்படுத்தியது, என்ன கொள்கை? நபர்களை மையப்படுத்தியது இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கூட சேர்த்துக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது இவங்களுக்கு பொருளாதார கொள்கை இல்லைங்கிறாங்க. இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன நான் சொல்லட்டுமா? 20வது நூற்றாண்டுல உலகம் முழுக்க 20 கம்யூனிஸ்ட் நாடு இருந்தது. நாம படிக்கும் பொழுதுலாம், குழந்தையா ஸ்கூல்ல படிக்கும் பொழுதுலாம், ஒரு நோஞ்சா குழந்தை ரொம்ப பலவீனமாக அப்படி இருக்கும் பொழுது எந்த குழந்தைய படத்தை பொருளாதார கொள்கையை பத்தி பேசுறாங்க. நான் கேட்கிறேன், நான் குழந்தையா இருக்கும் பொழுது பலவீனமாக நோஞ்சா குழந்தை 2 மாநில 2 நாட்டை காண்பாங்க. ஒண்ணு அவங்க சொன்னது பதில் சொல்லி நீங்க அனுமதிக்கணும். சோமாலியா எத்தியோப்பியா குழந்தைய காட்டுவாங்க. எத்தியோப்பியாவின் சோமாலியா ஆண்டதே மாற்று பொருளாதார சித்தாந்தத்தை எத்தியோப்பியாவில் பார்க்கலாம், சோமாலியால பார்க்கலாம். இவங்க சொல்வதற்கு தலைப்பில் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இந்த நிலையில பிரசன்னா கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். நிச்சயமா நீங்க சகோதரி பாலபாரதி கொள்கையை பத்தி ஆரம்பிச்சது நீங்க, விமர்சனம் செய்தது நீங்க, தொடக்கம் உங்கள்கிட்ட குறிப்பிடணும். நான் பிரசன்னா கிட்ட இடதுசாரிகளினுடைய வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்க. இடதுசாரிகளுடைய வேட்பாளர் மாற்றுக் கொள்கை அப்படின்னு நான் சொன்னேன். மாற்றுக் கொள்கை தான் எங்களுக்கு வேட்பாளராக பார்த்திருக்கிறமே. உலக நாடுகள்ல 20 நாட்டுல இருந்த 3 நாட்டுல நிக்குது. ரைட் நம்ம திருப்பியும் கொள்கைக்குள்ள போயிடுவாங்க. ரைட், நான் பிரசன்னா கிட்ட கேட்கிறேன். தேமுதிகவை திமுக இணைக்கிறதுக்கு ஒரு பதற்றம் கலந்த அச்சம் திமுகவுக்கு இருக்கிறதா பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் தேமுதிக திமுக இணைந்தால் மகிழ்ச்சி, வரவேற்போம் என்று திமுக தலைவர் சொல்ல, அதே கருத்தை திமுக பொருளாளர் வழிமொழிகிறார். இன்னொரு பக்கம் அதுக்கு எதிர்மாறான ஒரு கருத்தை தென்மண்டல பொறுப்பாளர் அழகிரி சொல்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் அழகிரி சொல்கிறார். அவருக்கு கண்டனமே தெரிவிக்கப்படுது உங்க கட்சியில. மாறா தேமுதிக தரப்புல இருந்து எந்த சமிகையும் வரல. எப்படியாவது தேமுதிக அவங்க இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் கலந்த ஒரு அச்சம், எதிர்பார்ப்பு திமுக கிட்ட இருக்கிறது உண்மையே. நீங்க சொல்ற மாதிரி இந்த பதட்டம் கலந்த அச்சம்னு யார் பாக்குறாங்களோ அவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கிறது. தலைவர் கலைஞர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், தேமுதிக வந்தால் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்பது. ஒரு இடத்திலே உங்களை நான் மகிழ்ச்சியாக வரவேற்பது ஏதோ பதட்டத்தோடு அச்சத்தோடு எந்த கருத்தும் சொல்லப்படல. ஏன்னா மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே தளபதி அவர்கள் மிக தெளிவாக தலைவரை ஒட்டி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டோடு தலைவர் ஒட்டாத கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுறதல்ல. நான் முடிச்சிடறேன், பேச விடுங்க. தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார், வந்தால் வரவேற்போம் என்று. என்றைக்கும் சரி, தலைவர் கலைஞரினுடைய முடிவுதான் தொண்டனுடைய முடிவாக இருக்க முடியும். தலைமை என்ன, எங்களுடைய இயக்கமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அந்த இயக்கத்தினுடைய ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த இயக்கத்தினுடைய முடிவோடு ஒட்டி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆதரிக்கப்படுவார்கள். அதை எதிர்க்கிறவர் சாதாரண வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அது தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தாலும் சரி, கண்டனத்துக்குரியவர்கள் தான். அதைத்தான் தலைவர் கலைஞர் செய்திருக்கிறார். ஆக இதில் நாங்கள் அச்சப்படுகிறோம், பதட்டப்படுகிறோம் என்பதல்ல. இன்றைக்கு கூட்டணியில் இன்னும் தேமுதிக தரப்பில இருந்து ஒரு சமிகை கூட வரல. உங்க தரப்பில இருந்தா இத்தனை கருத்துக்களும், முதல் வரவேற்பு, அதை வழிமொழியக்கூடிய வரவேற்பு, அதற்கு மாறான கருத்து, அதற்கு கண்டனம் அப்படின்னு வரும்பொழுது அதீதமாக தேமுதிகவை எதிர்பார்ப்பது திமுகவை தவிர இந்த மாதிரியான கருத்துகள் மகிழ்ச்சி அளிக்கிறது, இல்லது திமுகவோட சேர விரும்புறோங்கிற ஒரு கருத்து தேமுதிக பக்கத்திலும் வரவே இல்லை. நிச்சயமா நீங்க தேமுதிகவிடமிருந்து நாங்கள் இன்னைக்கு அவங்க தெளிவா சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள், நாங்கள் தேமுதிகவோடு இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை, அதற்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று தன்னுடைய பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க அந்த பார்வையை மாத்தணும். பதட்டத்தோடு இருக்கிறார்கள், நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், அவங்க வந்தால் கூட்டணி வெற்றி பெறும். இன்னைக்கு ஆனந்த விகடனுடைய கட்டுரையில் கூட அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் வழிமொழிகிறோம். இன்னும் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்களினுடைய விருப்ப கூட்டணியாக இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நிச்சயம் கருத்து அங்கிருந்து வரவே இல்லைங்கிறத நிச்சயமா வரும். ஏதாவது இப்ப என்னன்னா, அது வந்துடக்கூடாதோங்கிற அச்சம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. திரு ராகவன் அவர்களுக்கு வேணா இருக்கலாம். தேமுதிகவும் திமுகவும் இணையத்துக்கான சூழல் இருக்கிறது, அதுக்கான கருத்துக்களை தான் திமுக தொடர்ந்து சொல்லி வருகிறது. அது உங்களுக்கு தான் பாதகம். ஏன் பாதகம்?
அவங்க நாங்க இப்படி இருக்கோம் ஒரு நம்பிக்கையோட இருப்பது நாம ஏங்க தடுக்கணும்? இருக்கட்டுமே, நம்பிக்கை அதே நம்பிக்கை தான் உங்களுக்கும் பாருங்க. நாங்க அந்த நம்பிக்கையை வெற்றி பெற்றா உங்களோட நம்பிக்கை எங்களுடைய தலைவர், தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவருடைய எல்லா தலைவருடைய பேட்டியில பாத்தீங்கன்னா மத்தியுடைய தமிழ் விரோத இலங்கை தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாருக்கு, அவர் எல்லா பிரச்சனைக்கும் மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் துரோகம் இழைத்திருக்கிறது. இந்த காங்கிரஸுக்கு தண்டிக்க வேண்டும், காங்கிரஸ் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படிதான். அதனால நரேந்திர மோடி யார் ஏற்றுக்கொள்வார்களோ அத்தனை பேரும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஊழல் மிகுந்த கட்சி, மக்கள் விரோத கட்சி, அது தண்டிக்கணும். என்னோட கேள்வி தேமுதிக பத்தியது. இந்த நிலையில கூடங்க நாங்கள் திமுகவோட அவர்கள் சேர்றதுக்கான சூழல் அதிகமா இருக்கிறது அப்படிங்கறதான் திமுக வட்டாரம் சொல்லக்கூடிய விஷயம். எனும்போது தேமுதிக உங்களோட வராது. நீங்க எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி அமையாது. அப்படிதான் நாங்க பாருங்க, தேமுதிக நாங்க பேசியிருக்கிறோங்கிறது உண்மை. எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க உண்மை. அவங்க பேசலன்னு சொல்ல போனா அவங்க அந்த தேமுதிகவை பாஜக எதிர்பார்க்கலங்கிறத நான் உறுதிதமா நம்புறேன். அவர்தான் சொல்றாரு, நாங்க எங்களுடைய கொள்கை ஊழலை பத்தி காங்கிரஸ் பத்தி பேசுவோம், தேமுதிக பத்தி இப்ப பேசல அப்படின்னா அவங்க தேமுதிக வர வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். உங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி இருக்கிறார் நாங்க பேசலன்னு. நாங்க பேசினோங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பாஜக தலைவர்கள் பேசினாலும், தமிழறிவு மணியன் போன்றவர்கள் என்ன வேலை செய்தாலும் அதற்கான பலன் என்பதை பிப்ரவரி முதல் வாரத்தில் தெரிஞ்சது. தேமுதிக மையப்படுத்தி தான் 3 இன்னைக்கு பேனல்ல இருக்கக்கூடிய பாலபாரதி கட்சி, நீங்களாக காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், பாரதிய ஜனதா ஆகட்டும் செய்யப்படுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில நேர்கள் கிட்டேயும் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தோம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம், தேசிய அளவில் 3வது அணி அமையுமா அப்படிங்கிற கேள்வி. அதற்கு மக்கள் அளித்த கருத்து இதுவும். தேசிய அளவில் 3வது அணி அமையுமா என்ற கேள்விக்கு அமையும் என்று 21% தெரிவித்திருக்கிறார்கள். அமையாது என்று 63%, தேர்தலுக்கு பின்பு அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று 16% தெரிவித்திருக்கிறார்கள். அமையும் என்று 21%, தேர்தலுக்கு பிறகு அமையும் என்று 16%, அமையாது என்று 63% தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு 3வது அணி அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, தேர்தலுக்கு பிறகு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் விடை தெரிந்து வருகிறது. இன்னும் சில கேள்விகளுக்கு ராஜ்யசபா தேர்தல் நடக்கும் பொழுது யார் பக்கம் என்ற கேள்விகளுக்கு விடை தெரியலாம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில பங்குபெற்ற பிரசன்னா, பாரதிய ஜனதாவின் திரு KT ராகவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலபாரதி, காங்கிரஸ் கட்சியின் திரு மாணிக் தாகூர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.